தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 இன்றைக்கி கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஜூனியர் ரெஸ்டாரண்ட் அண்டு விஏஓ. ஓகேங்களா? இந்த முதல் நாள் கவுன்சிலிங் முடிவில் ஒவ்வொரு கேட்டகரிலையும் இன்னும் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்றது இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதே மாதிரி இன்றைக்கி எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க அப்படின்றது இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ரெகுலராக உங்களுக்கு அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பட்டனை மட்டும் தட்டி விட்டுருங்க. நம்ம பார்த்திங்கன்னா தினம் ஒவ்வொரு நாள் கவுன்சிலிங் முடிஞ்ச பின்னாடி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிலையும் எவ்வளோ வேகன்சி இருக்குது என்பதையும், அதே மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் இன்னும் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்றது தனித்தனி வீடியோ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா விஏஓ ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா விஏஓவில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 56 இருக்குது. 56ல் 34 ஃபுல்லாக இருக்குது. இன்னும் 22 கிடக்குங்க. அதே மாதிரி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் பார்த்தீங்கன்னா 19 வேகன்சி. ஃபில்டு பார்த்தீங்கன்னா 16. இன்னும் கிடக்கிறது பார்த்தீங்கன்னா 3 தான் கிடக்கு. மற்றபடிக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி பார்த்தீங்கன்னா எக்ஸர்வீஸ்மெண்ட் பிஎஸ்டிஎம் பிளைண்டு ஆர்த்தோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே தான் கிடக்கு. அதுக்கடுத்து ஜென்ரல் உமனில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 25க்கு 11 எடுத்திருக்காங்க. இன்னும் 14 கிடக்கு. அதே மாதிரி உமன் பிஎஸ்டிஎம்மில் 7க்கு 5 எடுத்திருக்காங்க. இன்னும் 2 தான் கிடக்கு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி யாருமே எடுக்கலை. அதுக்கடுத்து பிசி கேட்டகரி. பிசியில் பார்த்தீங்கன்னா பிசி ஜென்ரலுக்கு ஒதுக்கீடு பார்த்தீங்கன்னா 53 ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஜென்ரலில் 53, இதில் 23 பேர் எடுத்துட்டாங்க. இன்னும் மீதி கிடக்கிறது 30 கிடக்குங்க. அதே மாதிரி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் பார்த்தீங்கன்னா 15க்கு 6 எடுத்திருக்காங்க. இன்னும் 9 கிடக்கு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி யாருமே எடுக்கலை. இன்னும் அப்படியே தான் கிடக்கு. பிசி உமனில் பார்த்தீங்கன்னா 21க்கு 3 எடுத்திருக்காங்க. இன்னும் 18 கிடக்கு. அதே மாதிரி உமன் பிஎஸ்டிஎம் 5க்கு 1 தான் எடுத்திருக்காங்க. இன்னும் 4 கிடக்குங்க பிசி உமனில். இதுலேயும் ஸ்பெஷல் கேட்டகரி யாருமே எடுக்கலை. அடுத்து எம்பிசி ஜென்ரல் பாருங்கள். ஜென்ரலில் ஒதுக்கீடு 38, இதில் 14 பேர் எடுத்திருக்காங்க. இன்னும் 24 கிடக்கு. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 12க்கு பார்த்தீங்கன்னா 3 எடுத்திருக்காங்க. இன்னும் 9 கிடக்கு. ஓகேங்களா? இதுலேயும் ஸ்பெஷல் கேட்டகரி யாருமே இன்னும் எடுக்க ஆரம்பிக்கல. அப்படியே தான் கிடக்கு. அதுக்கடுத்து எம்பிசி உமனில் பாருங்கள். உமனில் பார்த்தீங்கன்னா ஒதுக்கீடு 13, அதில் 2 எடுத்திருக்காங்க. இன்னும் 11 கிடக்கு. உமன் பிஎஸ்டிஎம்மில் 4க்கு 1 எடுத்திருக்காங்க. இன்னும் 3 கிடக்குங்க. இதுலேயும் ஸ்பெஷல் கேட்டகரி யாருமே எடுக்கலை. ஓகேங்களா? அடுத்து பிசிஎம் பாருங்கள். பிசிஎம்மில் யாருமே கலந்துக்கல. இன்னும் 9 ஒதுக்கீடு 9 அப்படியே தான் கிடக்கு. அதே மாதிரி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 ஒதுக்கீடு 1 அப்படியே தான் கிடக்குங்க. இதுலேயும் ஸ்பெஷல் கேட்டகரி பிசிஎம் முஸ்லீமில் யாருமே எடுக்கலை. பிசிஎம் உமன் பார்த்தீங்கன்னா அப்படியே தான் கிடக்கு. யாருமே இன்னும் பிசி அதாவது முஸ்லீம்ஸில் இன்றைக்கி யாருமே கலந்துக்கல. 1க்கு 1 அப்படியே தான் கிடக்கு உமனில். எஸ்சிஏ ஜென்ரல் பார்த்தீங்கன்னா ஒதுக்கீடு 6க்கு 6 அப்படியே தான் கிடக்கு. எஸ்சிஏலையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி யாருமே கலந்துக்கலாங்க. ஓகேங்களா? அப்படியே தான் கிடக்கு எஸ்சிஏ பொறுத்தவரை. எஸ்சி ஜென்ரல் பார்த்தீங்கன்னா 24க்கு 6 எடுத்திருக்காங்க. இன்னும் 18 கிடக்கு எஸ்சியில். அதே மாதிரி எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 9க்கு 3 எடுத்திருக்காங்க. இன்னும் 6 கிடக்குங்க. ஓகேங்களா? இதுலேயும் ஸ்பெஷல் கேட்டகரி யாருமே எடுக்கலை. அதுக்கடுத்து எஸ்சி உமனில் பாருங்கள். எஸ்சி உமனில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி யாருமே கலந்துக்கலங்க. உமனில் பார்த்தீங்கன்னா 0க்கு 12க்கு 12 அப்படியே தான் கிடக்கு. அதே மாதிரி எஸ்சி உமன் பிஎஸ்டிஎம்மில் 2க்கு 1 எடுத்திருக்காங்க. 1 கிடக்கு. இதில் கலந்துக்கலன்னு இல்லை. இவங்க என்ன செஞ்சுருப்பாங்கன்னா ஜென்ரலில் எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? ஜென்ரலில் கிடந்துச்சுன்னா ஜென்ரலும் ஃபஸ்ட்டு ஃபுல் பண்ணிடுவாங்க. அதனால் ஜென்ரலில் எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி யாருமே எடுக்கலை. எஸ்டியில் பார்த்தீங்கன்னா யாருமே கலந்துக்கலங்க. எஸ்டிலையும் அப்படியே 1க்கு 1 அப்படியே தான் கிடக்கு. ஜென்ரல் பிஎஸ்டிஎம்லேயும் 1க்கு 1 அப்படியே தான் கிடக்கு. உமனில் 1க்கு 1 அப்படியே தான் கிடக்கு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 402 இருக்குங்க. 402 விஏஓ பார்த்தீங்கன்னா 402 போஸ்ட்டில் விஓ மட்டும் இன்றைக்கி எடுத்தவங்க 129 பேர் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? மீதி பார்த்தீங்கன்னா 273 கிடக்கு. 273 பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி சேர்த்து தாங்க கிடக்கு. ஓகேங்களா? அதை நான் அடுத்த வீடியோ நான் தனியாக உங்களுக்கு போடுறேன். எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேகன்சி இருக்குது, எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்லேயும் வாரியா அடுத்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? விஓ பொறுத்தவரை 129 பேர் எடுத்திருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. 129 பேர்ன்றது இன்றைக்கி கலந்துக்கிட்டவங்க. இன்னும் ஜேஏ இருக்குது. ஜேஏயும் பாருங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் ரெஸ்டாரண்ட். இப்போ பார்த்தது ஃபுல்லாக விஓ. இப்போ ஜூனியர் ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கு பார்த்தீங்கன்னா ஒதுக்கீடு 535க்கு 79 எடுத்திருக்காங்க. 456 கிடக்கு. ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் பார்த்தீங்கன்னா 155க்கு 32 எடுத்திருக்காங்க. 123 கிடக்கு. ஓகேங்களா? ஸ்பெஷல் கேட்டகரி யாருமே எடுக்கலை. அப்படியே தான் கிடக்கு. அதுக்கடுத்து ஜென்ரல் உமனில் பார்த்தீங்கன்னா உமனில் 223க்கு 35 எடுத்திருக்காங்க. இன்னும் 188 கிடக்கு. உமன் பிஎஸ்டிஎம்மில் 59க்கு 12 எடுத்திருக்காங்க. இன்னும் 47 கிடக்கு. இதுலேயும் ஸ்பெஷல் கேட்டகரி பார்த்தீங்கன்னா யாருமே எடுக்கலை. அப்படியே தான் கிடக்கு. ஓகேங்களா? அடுத்து பிசி ஜென்ரல் பார்த்தீங்கன்னா 465க்கு 33 எடுத்திருக்காங்க. இன்னும் 432 கிடக்கு. அதே மாதிரி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 127க்கு 8 தாங்க எடுத்துருக்காங்க. 119 கிடக்குங்க பிசியில்.
ஓகேங்களா. இதுலேயும் ஸ்பெஷல் கேட்டகரி யாருமே எடுக்கலைங்க, அப்படியே தான் கிடக்கு. அதுக்கடுத்து பிசி உமன். பிசி உமன் பார்த்தீங்கன்னா 195க்கு 8 தாங்க எடுத்திருக்காங்க, 187 கிடக்குங்க. அதே மாதிரி பிசி உமன் பிஎஸ் டீமில் 46க்கு 3 எடுத்திருக்காங்க, இன்னும் 43 தான் கிடக்கு. ஓகேங்களா. பிசி அது ஸ்பெஷல் கேட்டகரி யாருமே இன்னும் எடுக்கலை, பிசி உமனில் யாருமே எடுக்கலை. அடுத்து எம்பிசி ஜென்ரல் பாருங்கள். ஜென்ரல் 354 ஒதுக்கிடுங்க, இதில் 22 எடுத்திருக்காங்க, 332 கிடக்கு. இன்னும் ஜென்ரல் பிஎஸ் டீமில் 99க்கு 8 எடுத்திருக்காங்க, இன்னும் 91 கிடக்கு. அதே மாதிரி ஸ்பெஷல் கேட்டகரி யாருமே இன்னும் எடுக்கலை. அதுக்கடுத்து எம்பிசி உமன் பாருங்கள். எம்பிசி உமனில் 140க்கு 4 தான் எடுத்திருக்காங்க, 136 கிடக்குங்க. இன்னும் அதே மாதிரி உமன் பிஎஸ் டீமில் 35க்கு 1 எடுத்திருக்காங்க, இன்னும் 34 கிடக்கு உமன் பிஎஸ் டீமில். ஓகேங்களா. இதில் ஸ்பெஷல் கேட்டகரி யாருமே எடுக்கலை. அடுத்து பிசிஎம்மில் பார்த்தீங்கன்னா விஓ எடுக்கலை, இங்கே வந்து ஒரு போஸ்ட் எடுத்திருக்காங்க. முஸ்லீம்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு போஸ்ட் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா. 63க்கு 1 போக இன்னும் 62 கிடக்குங்க. ஜென்ரல் பிஎஸ் டீமில் 17க்கு 17 அப்படியே தான் கிடக்கு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி யாருமே இன்னும் எடுக்கலை. அடுத்து பிசிஎம் உமன்லேயும் பார்த்தீங்கன்னா அப்படியே தான் கிடக்கு, 30க்கு 30 அப்படியே கிடக்கு. உமன் பிஎஸ்டி 5க்கு 5 அப்படியே தான் கிடக்கு. ஸ்பெஷல் கேட்டகரி யாருமே எடுக்கல. எஸ்சிஏல ஒரு கேண்டிடேட் வந்திருக்காங்க, விஓ எடுக்காமல் இங்கே வந்து எடுத்திருக்காங்க பாருங்கள். அப்போனா என்ன போஸ்ட் இருக்குன்னு நீங்களே பார்த்துங்க. 49க்கு 1 எடுத்திருக்காங்க, 48 கிடக்கு. ஓகேங்களா. எஸ்சிஏ ஜென்ரல் பிஎஸ்டிஎம் வந்து பார்த்தீங்கன்னா 20க்கு 20 அப்படியே கிடக்கு. ஸ்பெஷல் கேட்டகரி அப்படியே தான் கிடக்கு, யாருமே எடுக்கலை. ஓகேங்களா. அடுத்து எஸ்சிஏ உமன் பாருங்கள். உமனுக்கு வந்து அப்படியே தான் கிடக்கு. எஸ்சிஏல 14க்கு 14 அப்படியே தான் கிடக்கு. உமன் பிஎஸ்டிஎம் 15க்கு 15 அப்படியே தான் கிடக்கு. அடுத்து எஸ்சி ஜென்ரல் பாருங்கள். எஸ்சி ஜென்ரல் ஒதுக்கீடு 459, 6 தான் கிடச்சிருக்காங்க, 453 கிடக்கு. எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 68க்கு 2 எடுத்திருக்காங்க, இன்னும் 66 போஸ்ட் கிடக்குங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி யாருமே இன்னும் வந்து எடுக்கலை. ஸ்பெஷல் கேட்டகரி யாருமே எடுக்கலை. அதுக்கிட்ட எஸ்சி உமனில் பாருங்கள். 117க்கு 2 தான் எடுத்திருக்காங்க, 115 கிடக்குங்க. உமன் பிஎஸ்டிஎம்மில் 26க்கு 26 அப்படியே தான் கிடக்கு. ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி அப்படியே தான் யாருமே இன்னும் ஃபுல் பண்ணல. எஸ்டி கேண்டிடேட் யாருமே கலந்துக்கல, 128க்கு 128 அப்படியே தான் கிடக்கு. ஜென்ரல்லையும் சரி பிஎஸ்டிஎம்லையும் சரி. ஓகேங்களா. டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் ஒதுக்கீடு 3901ல் 257 பேர் எடுத்திருக்காங்க, மீதி 3644 இன்க்ளூடிங் வித்து ஸ்பெஷல் கேட்டகரி சேர்த்து இன்னும் கிடக்கிறது 3644 கிடக்கு. ஓகேங்களா. ஸ்பெஷல் கேட்டகரி சேர்த்து கிடக்கு. ஓகேங்களா. இதில் ஒரு 257. ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி நம்ம விஓ பார்த்தா தெரியுமா, 257 ப்ளஸ் இது ஒரு 129 இன்னைக்கு கலந்துக்கிட்டவங்க. ஓகேங்களா. கூட்டி பாருங்கள், 6 மீதி 1 7 8 386. ஓகேங்களா. இன்னும் பின்னாடி 6 எடுத்துருக்காங்களான்னு பார்ப்போம். 386. ஓகேங்களா. அதுக்கடுத்து பாருங்கள், இது கோஆப்ரேட்டிவ் ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி வேகன்சி, அது தனியாக அவன் போட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 1 எடுத்திருக்காங்க பாருங்கள். ஜென்ரலில் 2க்கு 2 அப்படியே தான் கிடக்கு. ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் வந்து இதில் 1 எடுத்திருக்காருங்க. ஃபுல்லாக இருக்குது. ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா 2க்கு 2 ஃபுல்லாகிடுச்சுங்க. ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1க்கு 1 ஃபுல்லாகிடுச்சு, எதுவுமே இல்லை. ஓகேங்களா. இங்கே வந்து போஸ்ட் எடுத்திருக்காங்க பாருங்களேன். உமனுக்கு பார்த்தீங்கன்னா 1க்கு 1 ஃபுல்லாகிடுச்சு, 0. பிஎஸ்டிஎம் உமன் பிஎஸ்டிஎம்மில் 1க்கு 1 0 முடிஞ்சுங்க. ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்களா இங்கே வந்து எடுத்திருக்காங்க எம்பிசி ஜென்ரல்லையும் எடுத்திருக்காங்க, 1க்கு 1 ஃபுல்லாகிடுச்சு. பிசிஎம்மும் இங்கே வந்து எடுத்திருக்காருங்க, 1க்கு 1 0. ஓகேங்களா. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 17க்கு 11 எடுத்துட்டாங்க, இன்னும் 6 தான் கிடக்கு. ஸ்பெஷல் கேட்டகரி மட்டும்தான் கிடக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா. இது ஒரு 11, ஏற்கனவே 386 ப்ளஸ் ஒரு 11. ஓகேங்களா. 7 9 397. ஓகேங்களா. என்னண்டா 500 பேர் கூட்டிருப்பாங்கன்னு என்னோட கணிப்பு. 500 பேருக்கு 397 போக மீதி எத்தனை, 3 0 1 103 பேர் இன்றைக்கி கலந்துக்கலங்க. அதாவது 500 கலந்துருந்தாங்கன்னா 103 பேர் இன்றைக்கி ஆப்சன்டிஸ். ஓகேங்களா. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்படியே தான் கிடக்கு. இது என்னதுன்னா ரிசப்ஷன் கம் டெலிஃபோன் ஆப்ரேட்டர் வேகன்சி பார்த்தீங்கன்னா 1க்கு 1 அப்படியே தான் கிடக்கு. யாருமே இதுக்கு அடுத்து ஃபுல்லாக யாருமே எடுக்கலைங்க. ஓகேங்களா. ஜூனியர் அசிஸ்டன்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு பார்த்தீங்கன்னா 25க்கு 25 அப்படியே தான் கிடக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லெபார்ட்டரி அசிஸ்டன்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா அப்படியே தான் கிடக்கும், 37க்கு 37 அப்படியே தான் கிடக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டன்ட் இதுவும் அதே மாதிரி தான் அப்படியே தான் கிடக்கு, 25க்கு 25 அப்படியே தான் கிடக்கு. அதுக்கடுத்து ஜூனியர் அசிஸ்டன்ட் டிகிரி லெவல் கேட்டிருந்தாங்க. இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா 115க்கும் 115 அப்படியே தான் கிடக்கு. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து ஜூனியர் அசிஸ்டன்ட் டிகிரி ப்ளஸ் சிஓஏ அது முடிச்சவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 20க்கு 20 அப்படியே தான் கிடக்கு. நெக்ஸ்ட்டு ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸ் வேகன்சி பார்த்தீங்கன்னா இதுவும் அப்படியே தான் கிடக்கு. எல்லாமே
அப்படியே தான் கிடக்கு. 34க்கு 34 அப்படியே தான் கிடக்கு. அதுக்கடுத்து மில்க் ரெக்கார்டர் இது 15க்கு 15 அப்படியே தான் கிடக்கு. ஜூனியர் அசிஸ்டன்ட் காமர்ஸ் அந்த இது பார்த்தீங்கன்னா 28க்கு 28 அப்படியே தான் கிடக்கு. அடுத்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 4 இதுவும் பார்த்தீங்கன்னா 30க்கு 30 அப்படியே தான் கிடக்கு. ஓகேங்களா, இவ்வளோ தாங்க. ஒவ்வொரு கேட்டகரிலையும் இன்னும் எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்த்தாச்சு. ஓகேங்களா, டோட்டலாக இன்றைக்கி கலந்துக்கிட்டவங்க பார்த்தீங்கன்னா 397 பேர் கலந்துருக்காங்க. ஓகேங்களா, அப்போனா 103 பேர் இன்றைக்கி ஆப்சன்டிஸ். ஆப்சன்டிஸ்ன்னா என்ன? ஆமாம், ஆப்சன்டிஸ். ஓகேங்களா, அதாவது 500 பேர் கூட்டிருப்பாங்கன்னு என்னோட கணிப்பு. அப்படி என்றால் 103 பேர் இன்றைக்கி ஆப்சன்டிஸ். ஓகேங்களா, இதுக்கு அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வாரியாக ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்ற வீடியோ அடுத்தடுத்து நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, கொஞ்சம் டைம் ஆகும், அப்லோட் பண்ணிடுவோம். ஒரு 1 ஹவருக்குள்ள அப்லோட் பண்ணிடுவோம். ஓகேங்களா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதே நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பார்க்க முடியும். ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பட்டன் மட்டும் தட்டி விட்டுருங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.